ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜி திரும்ப டியூஷன் எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கதிர் படுற கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாமல் ராஜி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்களே போய் மீனாட்ட பேசுவாங்க. அக்கா, நான் டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன், நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அந்த வேலையை வாங்கி தரணுன்றாங்க. அதை கேட்ட மீனாக்கு ஷாக் ஆகுது. என்ன விளாதியா, ஏற்கனவே வாங்கி கட்டினதெல்லாம் பத்தாதா, அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அதுக்கு ராஜி வீட்டுக்கு தெரிஞ்சாதானே திட்டுவாங்க. நான் வீட்டுக்கு தெரியாமலே டியூஷன் எடுத்துக்கிறேங்க்கா, ப்ளீஸ்க்கா அந்த வேலையை வாங்கி தாங்கான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதை கேட்ட மீனாக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ராஜி, என்ன காமெடி பண்ணுறியா? இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், அதெல்லாம் ஒன்றும் வேணான்றாங்க. இப்போ ராஜி ரொம்ப கெஞ்சுறாங்க. அக்கா, கதிர் கஷ்டப்படுறத பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியலக்கா, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, ப்ளீஸ்க்கா எனக்கா இந்த வேலையை வாங்கித்தாங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. மீனாவும் அதுக்கு சரின்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் சரவணின் தங்கமேலையும் ஹனிமூனுக்கு போயிட்டு வர சொல்கிறாரு. டே சரவணா, ஒரு 3 நாளைக்கு தங்கமேலோட எங்கேயா வெளியூர் போயிட்டு வாடான்னு. அதை கேட்ட தங்கமேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் சரவணன் லைட்டாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ எனக்கு முன்னாடியே தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க எங்கேயுமே வெளியூர்லாம் போனதில்லை, நான் மட்டும் போனால் நல்லா இருக்குமாப்பா, அதெல்லாம் வேணான்றாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாரு, அதை பற்றிலாம் தேவலாமல் யோசிச்சுட்டு இருக்காத, நீ சந்தோஷமா போயிட்டு வர வழியை மட்டும் பாரு, அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணுறேன்றாரு. அதுக்கப்புறம் நடக்கும்னா, செந்தில், கதிர், பழனி 3 பேருமே சேர்ந்து சரவணனை கலாய்க்கிறாங்க. அப்புறம் தான் சரவணா ஹனிமூன் போகிற ஒரே குஷியோன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஆனால் சரவணன் லைட்டாக கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாரு. நீங்களாம் போகாமல் நான் மட்டும் போகிறதே வருத்தமாக இருக்குடா, பேசாமல் அப்பாட்ட போய் நான் பேசவா, 3 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லவான்னு கேட்குறாரு. அதை கேட்ட கதிருக்கு ஷாக் ஆகுது. அண்ணன், காரியத்தையே கெடுத்துறாத, நீ மட்டும் இதை அப்பாட்ட போய் சொன்ன, அதுக்கப்புறம் உடனே அவர் ஹனிமூன் அனுப்ப மாட்டார், பேசாமல் நீ எங்களை பற்றி யோசிக்காமல் சந்தோஷமாக ஹனிமூன் போயிட்டு வர வழியை பாருன்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, சரவணன் வந்தோன்னு தங்கமேல் ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க, ஹனிமூனுக்கு நம்ம எங்கே போகலாம், நீங்கள் எதுவும் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் சரவணன் மூஞ்சால் அடித்த மாதிரி, எனக்கு ஹனிமூன் போகிறதுக்கே பிடிக்கல, நமக்கு முன்னாடியே தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்கெல்லாம் இதுவரை எங்கேயுமே போனதில்லை, அப்போ நாம் மட்டும் ஹனிமூன் போனால் நல்லாவா இருக்குன்ற மாதிரி பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்ட தங்கமேலுக்கு செம்ம கடுப்பாகுது. கொஞ்சம் கோவமாக சரவணனை பார்த்து, இப்போ ஹனிமூன் நம்ம போகிறோமா இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து வழக்கம் போல் ஒவ்வொன்று அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சரவணன், அழுது தொலையாத, உன்னை ஹனிமூன் கூட்டு போகிறேன்னு சொல்லி சமாதானம் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, பழனி போய் பாண்டியன்ட்ட பேசுறாரு. சரவணனை ஹனிமூன் அனுப்புற மாதிரியே கதிரையும் செந்திலையும் ஹனிமூன் அனுப்பி வைங்கன்றாரு. அதுக்கு பாண்டியன் ரொம்ப மட்டமா பேசுவாரு. சரவணனும் இவங்களும் ஒன்னாடா, சரவணன் என் பேச்சு மீறி எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் இவங்க 2 பேரும் என் பேச்சுக்கு மரியாதையே கொடுத்ததில்ல, அப்புறம் எதுக்குடா இவங்கள பற்றி நான் யோசிக்கணும், போய் உன் வேலையை மட்டும் பாடுறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பழனி நடந்த விஷயத்தெல்லாம் கோமதிட்ட சொல்கிறாரு. அக்கா, வர வர மச்சான் ஓவராக தான் பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் பசங்கள்கிட்ட பாகுபாடு பார்த்துட்டே இருக்காரு, சரவணனை வசதி பேசி மித்தவங்களெல்லாம் திட்டுறாரு, அப்போ மித்தவங்களுக்கெல்லாம் வருத்தமாகாதா, நீ வேணா பாருக்கா, இதனாலே 3 பேருக்கு இடையில சண்டை வரப்போகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட கோமதிக்கு செம கடுப்பாது. கோமதி என்ன பண்ணுறாங்க, நேராக கடைக்கே போய் பாண்டியன்ட்ட சண்டை போடுவாங்க. எப்போ பார்த்தாலும் பசங்களை பிரித்து பார்த்துட்டே இருக்கீங்க, ஏன் எல்லாத்தையுமே சமமாக நடத்த மாட்டீங்க, இங்கே பாருங்கள், சரவணனை மட்டும் ஹனிமூன் அனுப்புனா பத்தாது, கதிர் செந்திலையும் ஹனிமூன் அனுப்பணும், 3 பசங்களாம் உங்கள் பொண்டாட்டிகளோட ஹனிமூன் போகணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க. பாண்டியனும் வேறு வழி இல்லாமல் சரின்னு தான் சொல்ல போகிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம தங்கமேலுக்கு தான் பயங்கர ஷாக்காக இருக்க போது. கண்டிப்பாக கடுப்பாயிருவாங்க. கொஞ்சம் எரிச்சலோட தான் ஹனிமூனே போவாங்க. இந்த 3 ஜோடியும் ஹனிமூன் போகிற சீன்லாம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் எபிசோடாக வரப்போகுது, அதில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ராஜி யாருக்குமே தெரியாமல் டியூஷன் எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க நினச்ச மாதிரியே வீட்டுக்கு தெரியாமல் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த விஷயம் எப்படியா பாண்டியனுக்கு தெரிஞ்சிடும். அநேகமாக தங்கமேல் தான் போட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் இதனால் ஒரு பெரிய பிரச்சனை வரும். எத்தனை தடவை தான் டியூஷன் பிரச்சனையை கொண்டாடுவாங்கன்னு தெரில. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.